இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நிறைய பேர் தமிழ் டாக்கீஸோட கங்குவா ரோஸ்ட் கேட்டுட்டே இருந்தீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சிவா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கங்குவா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்துடைய ஆரம்பத்தில் ரஷ்யாவில் ஒரு ரிசர்ச் சென்டர் ஒன்று காமிக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்தாராம். அந்த பையனை அந்த ரிசர்ச் சென்டரில் இருக்கிறவங்க வெட்டிட்டு வர்றாங்க. அவன் அங்கேருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் கோவாவுக்கு வந்துடுறான். கோவாவில் நம்ம ஹீரோ ஒரு பவுண்டி ஹண்டராக இருக்கார். பவுண்டி ஹண்டர்னால் போலீஸ்லேயே பிடிக்க முடியாத சில அக்யூஸ்டுகளுக்கு ரிவார்ட்லாம் அறிவிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆணுகளை பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்கிறது தான் அவருடைய வேலையாக இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் அவரை வந்து இந்த பையன் சந்திக்கிறான். சந்தித்த உடனே அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. இவர்கிட்ட எதையோ அவன் கம்யூனிகேட் பண்ண பார்க்குறான். இவருக்கு அவனை யாருன்னே தெரியல. ஆனால் அவனுக்கு இவரை நல்லா தெரியுது. இந்த சமயத்தில் அவனுக்கு ஆபத்து இருக்கிறத ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு. இந்த ரெண்டு பேருக்குள்ளே என்ன தொடர்பு, இவர்கிட்ட அந்த சின்ன பையன் எதை தெரிவிக்க முயற்சி பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. சுருக்கமாக சொல்லப்போனால் ராஜமௌலி இயக்கத்தில் வெளியே வந்த மகதீரா படத்தில் மாதிரி இது ஒரு முன்ஜென்ம தொடர்பான ஒரு கதை தான் இது. இப்படி ஒரு படம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே எங்களுக்கு இந்த படத்து மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா சிறுத்தை சிவா மேலே நமக்கு அவ்வளோதான் நம்பிக்கை. எடுத்த படங்களும் அப்படி தான் இருந்தது. இப்போ அவர் அப்டேட்லேயே இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதே போல் சூர்யாவும் ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒழுங்காக கதை கேட்டு நடித்த படம் அப்படின்னா அது ஒரு ஜெய்பீம் படத்தை தான் சொல்ல முடியும். மற்றபடி எல்லாமே ஒரு மொக்கப்படங்க தான். இந்த ரெண்டு பேர் சேர்ந்து என்னத்தை படம் பண்ணிட போகிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை போய் பார்த்தோம். படம் மொக்கையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பி போய் உட்காந்தா படம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலலாம் தெரிஞ்சு போச்சு இது ஒரு காட்டு மொக்க படம். அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் காமிச்ச அந்த கோவா போர்ஷனை தான் சொல்லணும். அதுவும் அந்த கோவா போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருந்தது. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு கதை சொன்னாங்க பாருங்கள், அவ்வளோ படு கேவலமாக இருந்தது. அப்புறம் இந்த யோகி பாபும் ரென் கிங்ஸ்லையும் சேர்ந்து பண்ண காமெடியெல்லாம் சகிக்கலை. அதில் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாஷை, இந்த நம்பிக்கைன்னு இந்த சேட்டு பாஷெல்லாம் பேச மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு பாஷை பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறானே தெரியல. எப்படா இதெல்லாம் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக் போயிட்டாங்க படத்தில் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இந்த கங்குவா போர்ஷன் வந்துடுச்சு. அப்பா இதுக்கு மேலே கதை சொல்லுவாங்கன்னு பார்த்தா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லைன்ற மாதிரி 2 போர்ஷனுக்கும் கடும் போட்டி ஆகிப்போச்சு. எப்படா இடவேளை வருன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த கங்குவா போர்ஷன்லையாவது யார் நேரடி வில்லன், இந்த வில்லனுக்கும் ஹீரோ கும்பலுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிருந்தால் கூட பரவாயில்ல. என்ன பிரச்சனைன்னே தெரியல. அவங்க இவங்களும் கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. யாருமே படத்தில் பேசவே மாட்டேங்கிறாங்க, கத்திக்கிட்டே தான் கிடக்குறாங்க. இந்த படம் பார்த்துட்டு எல்லோரும் தூங்காமல் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி தான் சொல்லணும். எதெல்லாம் தட்டினா சத்தம் வருமோ அதெல்லாம் வாங்கி தட்டி இந்த பாத்திர கடையெல்லாம் பூந்து பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்து தட்டினாரு. ஒரே இறைச்சல், அவனு தூங்க முடியல. இதையெல்லாம் மீறி கூட சில பேர் தூங்கிட்டு இருந்தான். அவன் எத்தனை கங்குவா கடந்து வந்தவனாக இருக்கலாம் பாருங்க. இந்த லட்சத்தில் தேட்டர் அதிபர்கள்லாம் வந்து அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. 250 ரூபா டிக்கெட்டை விற்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஆடியன்ஸுக்கு படுத்துக்கிட்டே படம் பார்க்குற மாதிரியான இருக்கை வசதிலாம் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. உட்காந்து பார்க்குற சீட்லேயே படுத்துக்கிட்டு தூங்குறான்னா படுத்துக்கிட்டு படம் பார்க்குற மாதிரி வச்சா அவன் பழக்க தோசத்தில் கொதிக்கலாம் எடுத்துகிட்டு வந்து படுத்துட மாட்டானா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பையன் கேரக்டர் ஒன்று வருது. அது சின்ன பையனா பொண்ணா அப்படிங்கிறது புரியுறதே நமக்கு ஒன்றும் விளங்கலை. அந்த கேரக்டர் எப்போ பார்த்தாலும் கோச்சிட்டு போயிடுது. அதை கன்வின்ஸ் பண்ணுறதே ஹீரோவுக்கு ஒரு வேலையாக போயிடுது. சரி எதுதாண்டா கதை, எப்போ தாண்டா கதைக்குள்ளே வருவீங்கன்னு பார்த்தா இதுதான் கதைங்கிறாங்க. படம் முடியறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை, இந்த நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரி ஒரு சண்டை. அந்த சண்டையை ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னே ஒரு இடத்துல நடக்குது. அந்த சண்டையும் இந்த சண்டையும் மாற்றி இன்டர்கட்டில் போட்டு காட்டுறாங்க. எதுக்கு தான் அப்படிலாம் பண்ணுறாங்கன்னே தெரியல. எப்படா படம் முடியுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதே போல் இந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு 1000 கேள்வி வரும். இந்த சின்ன பையனை கொண்டு போய் வச்சுக்கிட்டு அந்த ரிசர்ச் சென்டரில் என்ன பண்ணாங்க, அதுக்கு பதில் கிடையாது. அதே போல் அந்த பையன் அங்கேருந்து ரஷ்யாவிலேருந்து தப்பிச்சு கோவாவில் இருக்கிற நம்ம ஹீரோக்கிட்ட எப்படி நேராக வந்தான், அது ஒரு கேள்வி இருக்குது. அதே போல் ஹீரோ ஒரு கத்தி எடுத்து வயிற்றில் கோடு போட்டார்னா அத்தனை பெரிய முதலே செத்து போகுது. ஆனால் இவருக்கு கத்தி எடுத்து நெஞ்சில் குத்தி இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுத்தால் கூட இவருக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் ஏன் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கேட்டோம்னா
அதுக்கெல்லாம் விளக்கம், சரியான விளக்கம் பார்ட் 2ல வச்சிருக்கிறோம். பார்ட் 2 பாருங்கன்னாங்க. உங்கள் விளக்கம் வேணாம், ஒரு விளக்கமாக வேணும். உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிஞ்சு போச்சு. இந்த பார்ட் 2 மட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவே நீங்கள் போகலான்னு விஷயம். படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் கொண்டு வந்து ஒரு கேமியோ கேரக்டர் படம் அப்படியே தேட்டரே புரட்டி போட போகுது. இந்த சீன் நம்பியிருப்பாங்க போட்டுக்கு எல்லாம் சத்தவங்க கையில் வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாகுபலியும் இந்த கேஜிஎஃப் வந்தாலும் வந்துச்சு. எல்லா பயிலுக்கும் இந்த பேன் இண்டியா ஐடியாவும் இந்த பார்ட் 2 ஐடியாவும் வந்துருச்சு. நேட்டிவிட்டிக்கு படமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த ரேஞ்சில் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கமான படங்களை பண்ணால் பேன் இண்டியா லெவலில் படம் பண்ண முடியாதுன்றதுனால நமக்கு கற்பனைக்கு எட்டாத அல்லது நம்மளுக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்தால் தான் எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாட்டில் படம் எடுக்கிறது, அப்புறம் காட்டில் படம் எடுக்கிறதுன்னு மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் ஓடி முடியறதுக்குள்ளே தான் இப்போ தான் 1000 மீம்ஸை போட்டுறாங்களே. இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மீம் வந்துச்சு. அதில் ஒரு மீம் போட்டிருந்தாங்க, காட்டு முக படம் எடுக்கிறவங்கலாம் பார்த்துருக்குறோம், ஆனால் காடு காடாக போய் முக படம் எடுத்தவங்க இப்போ தான் பார்த்துருக்கோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த மீம் இந்த படத்துக்கு ரொம்ப கரெக்டாக இருந்தது. அட பாவத்தை என்னவோ ஓட்டி துளி வச்சிருக்காரு. அப்போ இந்த படம் இந்த பிளாஷ்பேக் இந்த ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷனும் பயங்கரம் இதாக தான் இருக்கும். அது ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கும், ஆனா கொண்டு போன விதம் தான். ஆனா சொல்ற மாதிரி என்ன ரொம்ப இறைச்சலா இருக்கும், காது வலி வந்துடும். நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்